கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாமல் இருங்கள். அதாவது எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். நாம் நினைக்கிறோம், நன்மை செய்து கொண்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது துன்பமோ கஷ்டமோ வந்துவிட்டால் நாம் என்ன செய்தோம், என்ன பாவம் செய்தோம், நன்மை தானே செய்து கொண்டு இருக்கிறோம், நமக்கே இந்த பாடு அப்படின்னு சொல்லி சலித்து போகாமலோ கோபம் கொள்ளாமல் அந்த நன்மை செய்வதை விட்டுவிடாமல் நம்ம எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்கிறோம், அவங்க நமக்கு தீமை செய்யும்போது ஏன் இப்படி செய்கிறாங்க என்று அவங்க மேல் கோபமோ வெறுப்போ கொள்ளாமல் நாம் என்ன செய்யணும், நன்மை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் அவங்க உணருவாங்க, சரி நம்ம அந்த பிள்ளைக்கு எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டோம், அவள் எவ்வளோ நல்லதெல்லாம் செய்திருக்கா, நன்மை செய்கிறவளாகவே இருந்திருக்கா, அவளை இப்படி பேசிட்டோமே, இப்படி நம்ம அவளுக்கு செய்துட்டோமே என்று சொல்லி பின்னாடி என்ன செய்வார்கள், வருந்துவார்கள். அதனால் நீங்கள் நன்மை செய்வதில் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுதும் நன்மையை செய்யுங்கள். ஆண்டவர் நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கணும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம லெக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு யாராவது தீங்கு செய்தால் நாம் பதிலுக்கு செய்யாமல் நாம் என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன நன்மை செய்ய முடியுதோ அதை செய்துட்டு நாம் பாட்டு கடந்து போகணும். சரிங்களா? தேங்க்யூ.